போஜனம் கொடுக்கவில்லை. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். துன்மார்க்கர் செய்த துன்மார்க்கமான கிரியைகளை விட அவர்கள் செய்ய தவறிய நன்மையான கிரியைகளுக்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்தை வீணாக செலவு பண்ணுகிறவனை விட அதை பயன்படுத்தாமல் பூமியில் புதைத்து வைக்கிறவன் அதிக ஆக்கினை அடைவான். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை செய்ய தவறும் போது அதனால் பலருக்கு தீங்கு உண்டாகும். கடமையை செய்யாதிருப்பதும் பாவம். தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் ஆயிரக்கணக்கானோர் அழிந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பில் விசுவாசம், இரக்கம், நியாய தீர்ப்பு ஆகிய மூன்றும் முக்கியமான பகுதிகளாகும். ஏழைகளுக்கு உதவி புரியாமல் இருப்பது நியாயப்பிரமாணத்தை மீறும் கிரியை. இரக்கம் காண்பியாதவன் இரக்கமில்லாமல் நியாயம் தீர்க்கப்படுவான். நியாய தீர்ப்பு நாளின் போது தங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இருந்த போதிலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை செய்யாதவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள்.